எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் டெஸ்ட் நம்பர் 6க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, ராஜாஜி அவர்கள் எந்த நோக்கத்துடன் சுதந்திர கட்சியினை துவக்கி மீண்டும் அரசியலுக்கு வந்தார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, காங்கிரஸ் கட்சியினை எதிர்ப்போர் குறைவான காரணத்தால். இரண்டாவது கேள்வி, பாபரின் மரணத்திற்கு பிறகு அவரது மூத்த மகனாகிய உமாயூன் டேசாம் ஆண்டு முகலாய மன்னராக பொறுப்பேற்றார்? கிபி 1530. அடுத்த கேள்வி, எப்போது ரிப்பன் பிரபு தீர்மானம் ஏற்கப்பட்டது? 1882. அடுத்து, புதிய கற்கால மனிதன் எந்த வகையான பாறைகளில் தங்கள் குடியேற்றத்தை நிறுவினான்? புதிய கற்கால மனிதன் எந்த வகையான பாறைகளில் தங்கள் குடியேற்றத்தை நிறுவினான்? இதுக்கு சரியான விடை கிரானைட் பாறை. கிரானைட் பாறை. பாம்பே ஜெயஸ்ரீ எதற்கு புகழ் பெற்றவர்? மியூசிக், அதாவது இசை. தவறான கூற்றை சுட்டிக்காட்டு. இதில் தவறான கூற்று ஆப்ஷன் சி, அதாவது ராமகிருஷ்ணரின் சீடர்கள் பிரம்ம சமாஜத்தின் முழு திட்டத்தையும் அப்படியே ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்பது தவறான கூற்று. சங்ககாலத்தில் தென்னிந்தியாவில் ரோமானியர்களுடன் முக்கிய வர்த்தக உறவுகளையும் அகஸ்டஸிற்கு கோயிலை கட்டிய நகரம்? முசிறி. முசிறி. இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. பழைய காலத்தில் கலிங்கம் என்பது தற்போது எந்த மாநிலத்தில் உள்ளது? ஒரிசா. ஒரிசா. வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு? வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு கிபி 1806. கிபி 1806. அடுத்து, பொறுத்துக சங்கங்கள் மற்றும் வருடங்கள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பிரிட்டிஷ் இந்திய சங்கம் 1843. இந்திய லீக் 1875. இந்திய சங்கம் 1876. தேசிய மாநாடு 1883. கீழ்கண்ட அனைத்து இணைகளும் மலைவாழ் மக்களின் கழகங்களை சார்ந்தவை. இதில் எது தவறான இணை என்று குறிப்பிடுக. இது தவறான இணை சந்தால் எழுச்சி 1830 என்பது தவறு. உங்களுக்கு என்ன கேள்வினா, சந்தால் எழுச்சி ஏற்பட்ட ஆண்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. மீதி பாருங்க, அகோம்கள் கழகம் 1828, காசி எழுச்சி 1833, கோல் எழுச்சி 1831. பிரிட்டிஷ் அரசு 1639 சென்னையை குத்தகைக்கு யாரிடமிருந்து பெற்றது? பிரிட்டிஷ் அரசு 1639 சென்னையை குத்தகைக்கு யாரிடமிருந்து பெற்றது? சந்திரகிரி அரசர். சந்திரகிரி அரசர். தக்கஹிப் உல் அக்லாக் எனும் தனது சஞ்சிகையின் மூலம் ஃப்ரீ மற்றும் முரிதி எனும் முஸ்லிம் சமூக முறையை
கண்டித்தவர் யார்? இதுக்கு சரியான விடை சர் சையத் அகமது கான். சர் சையத் அகமது கான் இவர் யாருன்னு தெரியுதுங்களா? அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தவர். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சிப்பாய் கழகம் 10/5/1857 எங்கு வெடித்தது? சிப்பாய் கழகம் 10/5/1857 எங்கு வெடித்தது? மீரட். மீரட். கீழ்காணும் எந்த மனித வளர்ச்சி பரிமாணம் சரியாக பொருத்தப்படவில்லை? உணவு தயாரிக்கும் நிலை, சாக்லிகிதிக் காலம். மீதி பாருங்க சரியாக பொருந்தியுள்ளது. பின்தங்கிய உணவு சேகரிக்கும் நிலை கற்காலம், முன்னேறிய உணவு சேகரிக்கும் நிலை இடைக்கற்காலம், நகரமயமாக்குதல் வெண்கல காலம். அடுத்து 16வது கேள்வி. சமஸ்கிருதத்தில் சிறந்து விளங்கிய புத்த எழுத்தாளர் அஸ்வகோசர். அஸ்வகோசர். கீழ்கண்டவைகளை காலவரிசைப்படுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. முதல்ல பாபரின் மரணம், அடுத்தது சௌச்சா போர்க்களம், கன்னோஜ் போர்க்களம், அடுத்தது மூன்றாவது, கடைசியாக தான் அக்பரின் மரணம். ஏன்னா இதில் பார்த்தாவே முகலாயர்கள் காலம் ஃபஸ்ட் எடுத்தோன்னா பாபர் தான். அப்போ ரெண்டுங்கிறது எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. அதனால் இது மட்டும்தான் சரி. அடுத்து வெப்பம் தலைகீழாக மாறுவதற்கு தேவைப்படும் சூழ்நிலைகள். நீண்ட குளிர்காலம் மற்றும் தெளிவான வானம். வெப்பம் தலைகீழாக மாறுவதற்கு தேவைப்படும் சூழ்நிலைகள் நீண்ட குளிர்காலம் மற்றும் தெளிவான வானம். சிந்து சமவெளி எழுத்து முறை என்பது, அதாவது நாம் எழுதுறதுக்கு ஆப்போசிட். அப்போ என்னது? ஆப்ஷன் டி. வலமிருந்து இடமாக மற்றும் இடமிருந்து வலமாக எழுதுவது ரெண்டுமே இருந்திருக்குது. நம்ம எழுதுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்திருக்குது. நாம் எப்படி எழுதுகிறோம்? இடமிருந்து வலமாக எழுதுகிறோம். ஆனால் ரெண்டுமே இருக்குது. அதாவது வலமிருந்து இடமாக மற்றும் இடமிருந்து வலமாக. அடுத்து சங்ககாலம் தொடர்பான விவரங்களில் கீழ்கண்டவைகளில் எந்த இணை தொடர்பற்று உள்ளது? சங்ககாலம் தொடர்பான விவரங்களில் கீழ்கண்டவைகளில் எந்த இணை தொடர்பற்று உள்ளது? இதுக்கு சரியான விடை நௌரா, தொண்டி. மீதிலாம் பாருங்க. திருமிரதேச சங்காதம், அதாவது தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்புக்கு பேர் தான் திருமிரதேச சங்காதம். உதியன் சேரல் முதல் சேர மன்னன், அதே மாதிரி மதுரை காஞ்சி, மாங்குடி மருதன், இது மூன்றும் பொருந்தியுள்ளது. சிவாஜியின் வாரிசு என அங்கீகரிக்கப்பட்டவர் யார்? சிவாஜியின் வாரிசு என்று அங்கீகரிக்கப்பட்டவர் நாக்பூரின் பான்ஸ்லே. நாக்பூரின் பான்ஸ்லே. தலைக்கோட்டை போர் நடைபெற்ற வருடம். தலைக்கோட்டை போர் நடைபெற்ற வருடம் 1565. அதாவது நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அலட்சியமாக பார்க்காதீங்க. மிக முக்கியமான கேள்விகள் ஒவ்வொன்றும். பழைய கொஸ்டின் பேப்பர்லேருந்து கிட்டத்தட்ட 10-15 வருஷம் கொஸ்டின்லேருந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் தான் நம்ம காணொலியில் உங்களுக்கு கிடைக்கப்பெறுது. அதனால் எந்த காணொலியும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கீழ்கண்ட இணைகளில் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதை கண்டுபிடி. இதுக்கு முதல் 3 மட்டும் சரி. அதாவது ஜவுன்பூர் நகரம். கீழ்கண்ட இணைகளில் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதை கண்டுபிடி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. 1, 2, 3 மட்டும் சரி. ஜவுன்பூர் நகரம் ஃபிரோசா துக்ளக். அகமதாபாத் நகரம்
அகமது ஷா. ஜைன் உல் அபிதீன் காஷ்மீரின் அக்பர். இது மூன்றும் தான் சரி. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது ஒன்று மூடிய பொருளாதாரம்? பிற நாடுகளுடன் வாணிபம் மேற்கொள்ளாத பொருளாதாரம். அப்போ ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரி. மீதி பாருங்க, பன்னாட்டு வாணிபத்தில் எந்த தடையும் விதிப்பதில்லை, தவறு. கடல் வழிப்பாதை இல்லாதது, இது மூடிய பொருளாதாரம் அல்ல. ஐக்கிய நாடுகளின் அமைப்பில் உறுப்பினர் இல்லாமல் இருப்பது மூடிய பொருளாதாரம் அல்ல. அப்போ ஒன்று மட்டும் சரி. ஆர்.சி. மஜூம்தாரின் கூற்றுப்படி 1857ஆம் ஆண்டு புரட்சியின் தோல்விக்கான காரணம். ஆர்.சி. மஜூம்தாரின் கூற்றுப்படி 1857ஆம் ஆண்டு புரட்சியின் தோல்விக்கான காரணம். ஆப்ஷன் டி, இந்து முஸ்லீம் ஒற்றுமை இல்லை. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் நம்பர் 6க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.